ஏன்னா சிக்னல் இல்லல்ல. ஸோ 1 by 1 போனா தானே டிராபிக் ஜாம் ஆகாது, ஆகாம எல்லாம் ஸ்மூத்தா போக முடியும். இல்ல எல்லாமே ஃபர்ஸ்டே போகணும்னு நினைச்சாங்கன்னா அப்படியே டிராபிக் ஜாம் ஆயிரும்ல. அதனால தான் டிசிப்ளின்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. யூஎஸ்ல எது பிடிக்குதோ இல்லையோ, இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது எப்ப நம்ம ஊர்ல வரும்னு சொல்லிட்டு, நம்ம ஊர்ல ஆக்சுவலா இது வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க பாருங்க, இங்க சிக்னல் எதுவுமே ஒர்க் ஆகல, இங்க பவர் கட். இங்க பாருங்க சிக்னலே இல்ல, இருந்தாலும் எல்லாமே எவ்வளோ டிசிப்ளின்டா நம்ம முந்தக்கூடாது, எல்லாத்துக்கும் வே கொடுக்கணும், 1 by 1 போகணும்னு சொல்லிட்டு முதல்ல இந்த கார் இவங்க போறாங்க, இவங்க போனோன்னா நெக்ஸ்ட் இந்த கார் போகுது, இந்த கார் போனோடனே நெக்ஸ்ட் ஆப்போசிட்ல அவங்க இருக்கிறாங்களா அவங்க போவாங்க, அவங்க போனோன்னா நம்ம லேன்ல இருக்கிற கார் போகுது. இப்போ நம்ம நின்ட்டோம், திருப்பி ஒவ்வொருத்தங்களாம் அவங்க டர்ன்ஸ் எடுப்பாங்க. சிக்னலே இங்க இல்ல, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, சிக்னலே சுத்தமா இல்ல. பட் எல்லாமே டிசிப்ளின்டா ஃபாலோ பண்றாங்க இங்க, which is really. ஸோ நம்மளும் தாண்டியாச்சு அந்த இத ஜோனை. அதுதான் ஜோசுவீங்க சர்ப்ரைஸே. போலீஸே இல்லாம யாருமே யாருக்குமே எதுவுமே சொல்லாம அவங்களே அந்த டிசிப்ளின் இருக்கு, இப்படி போனாதான் நம்ம எல்லாமே ஜாம் இல்லாம கரெக்டா போக முடியும்னு. எவ்வளவு சூப்பர்ல இது, புரியுதா?